Hello guys. இப்போ என்னோட டாபிக் வந்து என்டிடிடி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்டிடிடி அப்படின்னா அது ஒரு திங் ஆர் ஆப்ஜெக்ட். இட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எ ஸ்டூடெண்ட் அண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அது வந்து என்டிடிடி. இதுலேயே எ ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் ஜெண்டர் அதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி இருக்கா, ஸோ அது வந்து என்டிடிடி நேம். ஸோ அது கீழே ஐடி, நேம், சேலரி. ஐடி வந்து பிரைமரி கீ ஆட்ரிபியூட்ஸ். ஏன் வந்து பிரைமரி கீனா அது வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ ஐடி வந்து யூனிக்காக இருக்கிறதுனால அது பிரைமரி கீ. ஸோ நேம் அண்ட் சேலரி வந்து நான் பிரைமரி கீ ஆட்ரிபியூட். ஓகே, இப்போது டைப்ஸ் ஆஃப் என்டிடிடி. டைப்ஸ் ஆஃப் என்டிடிடி: ஸ்ட்ராங் என்டிடிடி அண்ட் வீக் என்டிடிடி. ஸ்ட்ராங் என்டிடிடி அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிபெண்ட் என்டிடிடி. அதுக்கு ஒரு பிரைமரி கீ இருக்கும். அது வந்து வேறு யாருக்கும் டிபெண்ட் ஆகாமல் எக்ஸிட் ஆகும். அதான் வந்து ஸ்ட்ராங் என்டிடிடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. அதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒரு பிரைமரி கீ இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங் என்டிடிடி பிகாஸ் அது வந்து யாருக்கும் டிபெண்ட் ஆகலை. ஸ்டூடெண்ட் ஐடின்றது யூனிக்காக இருக்கும். ஸோ அது வந்து யாருக்கும் டிபெண்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து வீக் என்டிடிடி. வீக் என்டிடிடி அப்படின்னா அது வந்து ஒரு டிபெண்ட் என்டிடிடி. அதுக்கு தனி பிரைமரிக்கு இருக்காது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி கூட தான் டிபெண்ட் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எம்ப்ளாயி ஐடி வந்து இண்டிபெண்ட்டாக அது வந்து ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டியா. இதுவே எம்ப்ளாயி நேம் வந்து எம்ப்ளாயி ஐடியை தான் டிபெண்ட் ஆகியிருக்கும். எம்ப்ளாயி ஐடியை தான் அது வந்து டிபெண்ட் ஆகியிருக்கும். தனியாக அது எக்ஸிட் ஆகவே முடியாது. ஸோ இதான் வந்து வீக் என்டிடிடி. குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட டாபிக் என்னன்னா ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப் இன் இஆர் டயக்ராம்ஸ். ஃபர்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு பார்த்துடலாம். ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு என்டிட்டி எப்படி கனெக்ட் ஆகிறது காமிக்கிறது தான் இதோட வேலை. அண்ட் இஆர் டயக்ராமில் இதை டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது: 1 to 1, 1 to many, many to many. ஃபஸ்ட்டு 1 to 1 என்ன பார்க்கலாம். ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் டு ஒன் அனதர் என்டிட்டி. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு பாஸ்போர்ட் தான் இருக்கும். அதே மாதிரி 1 to மெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் டு மெனி அதர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி மெனி டு மெனி பார்த்தீங்கன்னா மெனி என்டிட்டிஸ் ரிலேட் டு மெனி அதர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய கோர்சஸ் வந்து என்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு பார்க்கலாம். வீக் என்டிட்டினா அது தனியாக எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. அது வேறு என்டிட்டி கிட்ட தான் டிபெண்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப்னா வீக் என்டிட்டிக்கு ஐடென்டிஃபை பண்ண தேவையான ரிலேஷன்ஷிப் தான் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப். இஆர் டயக்ராம்ஸில் டபுள் டைமண்ட் யூஸ் பண்ணி தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போது இதோட கீ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் வெர்சஸ் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு நார்மல் லிங்க் பிட்வீன் டூ என்டிட்டிஸ். ஆனால் அதுவே ஐடென்டிஃபையிங்கில் ஸ்பெசிஃபிக் லிங்க் பிட்வீன் ஸ்ட்ராங் என்டிட்டி அண்ட் வீக் என்டிட்டி. இட் ரெப்ரசன்ட் பை சிங்கிள் diamond, it represent by double diamond. Entities involved can often exist independently. The weak entity existence and unique identification depend on strong entity. எக்ஸாம்பிள் என்னன்னா, இதோட எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். கஸ்டமர் அண்ட் ஆர்டர் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் இருந்தாலும் ஆர்டரோட இன்ஃபோ இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டர் இருந்தாலும் சம்டைம்ஸ் கஸ்டமர் இன்ஃபோ இல்லாமல் இருக்கலாம். ஸோ 2 என்டிட்டியும் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது. இது வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்பில். அதுவே ஐடென்டிஃபையிங்கில் இது ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி அண்ட் வீக் என்டிட்டிக்குள்ளே ஸ்பெசிஃபிக் லிங்க்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளாக எம்ப்ளாய் அண்ட் டிபெண்ட் எடுத்துக்கிறேன். டிபெண்ட்னா லைக் எம்ப்ளாயோட சைல்டு பேரண்ட்டாக இருக்கலாம். ஒரு எம்ப்ளாய் இல்லாமல் எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. ஆல்சோ டிபெண்ட்க்கு யூனிக் ஐடி இருக்க ஸ்ட்ராங் என்டிட்டி ஐடி வேணும். எக்ஸாம்பிள் எம்ஐடி ப்ளஸ் டிபெண்ட் நேம். ஸோ இது டிபெண்டான ரிலேஷன்ஷிப். தட்ஸ் வை டபுள் டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி இதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம தியரியாக பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நான் எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட்டுன்ற ஒரு 2 டேபிள் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹெச்ஆர், ஐடி, சேல்ஸ். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போது எம்ப்ளாயில் ரவி, பிரியா, குமார் 3 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ற தனி டேபிளாக நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஹெச்ஆர், ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்.
எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஃபாரின் கீயாக இருக்கும், விச் பாயிண்ட்ஸ் டு டிபார்ட்மெண்ட் டேபிள். இது வந்து ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா எம்ப்ளாயும் டிபார்ட்மெண்ட்டும் தனியாக எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் எம்ப்ளாய் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா எம்ப்ளாய் இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் அசைன் பண்ணாமல் டெம்பரரியாக இருக்கலாம். ஸோ இதனால தான் நான் இதை வந்து நார்மல், அதாவது ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறேன். Hi guys, today we are going to learn about attributes in DBMS. Let's begin by understanding what attributes are. In the context of databases, attributes are the properties or characteristic of entity. For example, if you are an entity, your attributes could be your name, age, and favorite excuse for missing classes. Let me give you a real-time example. We have an entity called student. Attribute could be name, Nivi, age 19, course CS, attendance 42%. Now here's a fun way to remember it. Imagine Instagram is a database, your profile is entity and everything on it. Your name, birthday, location, even your relationship status, which has not changed since 10th grade, are attributes. Types of attributes. There are 8 types of attributes in it. Simple attribute, composite, single valued, multi-valued, key, derived, complex, and stored. In this, we are going to learn about key attribute and complex attribute. Let's talk about complex attribute. When multi-valued and composite attributes together form an attribute, then it is called complex attribute. To explain this example, we need only person Nivi. Now, Nivi isn't just a student. She walking, talking K-drama. One moment, she laughing at a funny show. Next moment, she crying over a scene from When Life Gives You Tangus. She watches everything horror, but would not go to the bathroom alone after 7 p.m. Comedy. Her laugh is louder than the jokes. And she doesn't stay in one place. Like she always go to grandmother's house. If she sad, if she tired, even Wi-Fi is slow at college also. How and her hobbies: watching K-dramas, ranking villains, even writing Mrs. Guanchik in your notebook. Yes, her latest crush is Kim Guanchik. He is not just an actor, he is emotion, she says. And last week, she changed her Insta bio to forever yours. Unless Lee Min-ho text first. How do we remember complex attribute from this? Nivi have a attributes like she doesn't stay in one place, so she have a more than one address, and her hobbies are like 500, and your K-drama boyfriends is ever changing also. Because let's be real, you can't store Nivi in one field. You need your whole database. That's a complex attribute, too easy to understand. Let's talk about key attributes. One thing that makes you unique in database. Entity is a student, name is Invi. Here's the example. Now in college, there are so many Nivis. There is silent Nivi, library Nivi, then there is a that Nivi, the one who always late to class. F. The one professor remember because they always say, if you can't stand up for the attendance, go stand outside the class. So how does the system tell all these Nivis apart? That's where the key attribute comes in, like student ID or roll number. Even if all Nivis are in same class, only one has roll number, like CSE0, like something, and that belongs to latecomer Nivi. Your name would be common, but your key attribute is what makes sure the system sends the warning mail to you and not to innocent Nivi in Finpro. இப்போ நம்ம டாபிக் என்னன்னா
attributes in a DBMS. ஃபர்ஸ்ட் attributesனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்டிட்டினா என்னன்னு தெரியும். இப்போ என்டிட்டி நேம்னா ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் டேபிள் வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் டேபிள் என்னென்ன கொடுக்கலாம்? ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் கோர்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, கோர்ஸ், இது வந்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா attributes சொல்லுவாங்க. இப்போ attributesல வந்து டைப்ஸ் இருக்குது. இப்போ டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா சிம்பிள் அண்ட் காம்போசிட் attributes, மல்டிபிள் வேல்யூ attributes, derived and stored attributes, காம்ப்ளெக்ஸ் attributes இருக்குது. இத்தனை டைப்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன டைப்ஸ் பார்க்கலாம்னா சிம்பிள் அண்ட் காம்போசிட் attributes பார்க்கலாம். இப்போ சிம்பிள்னா இப்போ நான் ஒரு டேபிள் ஒரு என்டிட்டி நேம் வந்து ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, இதை சிம்பிளாக ஒரு attributes கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு காம்போசிட் attributesனால் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் டேபிளில் ஒரு ஒரு பர்சன் நேம் தரேன். பர்சனுக்கு வந்து நிறைய ஒரு இப்போ பர்சன் நேம் வந்து எங்கள் ஸ்டேட் என்ன, அவங்க பின்கோட் என்ன, அவங்க எங்கே தங்கியிருக்காங்க, இதெல்லாம் இருக்குல்ல. இது வந்து எப்படின்னா ஒரு மேட் ஆஃப் மல்டிபிள் சிம்பிள் attributes வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ அந்த பர்சன் நேமுக்கு வந்து அட்ரஸ் இருக்கலாம், ஸ்ட்ரீட் இருக்கலாம், சிட்டி, ஸ்டேட்டு, பின், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல மல்டிபிள் சிம்பிள் attributes ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்னன்னா காம்போசிட் attributes. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் வேல்யூட் attributes. மல்டிபிள் வேல்யூ attributesனா என்னென்னா ஹோல்டிங் அ மல்டிபிள் வேல்யூஸ் ஃபார் அ சிங்கிள் என்டிட்டி. மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் என்டிட்டியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் அவங்க வந்து ஃபோன் நம்பர் என்னென்ன இருக்கும், வீட்டில் ஒரு மொபைல் ஃபோன் நம்பர் இருக்கும், ஹோம் ஃபோன் நம்பர் இருக்கும், ஆஃபீஸ் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், மொத்தமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா. மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்னென்னா மல்டி வேல்யூ attributes. derived attributes என்ன பார்க்கலாம். இப்போது derived attributes வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆகும்னா ஒரு ஓவல் ஷேப், டாட் ஓவல் ஷேப்பில் ரெப்ரசன்ட் ஆகும். derived attributesக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஏஜ் கொடுக்கலாம். இதான் வந்து derived attributes.